ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். இவ்வளோ போதும். இது கூடவே வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே நல்லா சூடாயிருச்சு. ஒரு 2 பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் மொக்கு, இது கூடவே ஒரு 2 பிரிஞ்சி இலை இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட ஒரு 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்குள்ள பக்கத்து அடுப்பில் ஒரு மசால் பவுடர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 6லேருந்து 7 பீஸ் வரைக்கும் பட்டை எடுத்துக்கலாம். அதே போல் கிராம்பு வந்து ஒரு 10-15 எடுத்துக்கலாம். ஏலக்காய் அதுவும் ஒரு 10 ஏலக்காய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம ஒரு 2 பிரிஞ்சி இலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு லைட்டாக ஒரு வார்ம் இருந்துச்சுன்னா நல்லா மிக்சியில் போட்டு சீக்கிரமாக பவுடர் ஆகிடும். அதுக்காக ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா சூடுபடுத்திக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனால் போதும். இது அப்படியே கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மாத்திரம் ஆற வச்சு லைட்டு சூடாக இருக்கிறப்ப நம்ம வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட வெறும் கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இது வந்து வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 தக்காளி எடுத்து நல்லா ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து ஃப்ரை ஆயிருச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான கர்ட் ஊற்றிக்கலாம். இதுவும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா உப்பெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க.
பாருங்க, நம்ம வந்து வறுத்து பவுடர் பண்ண மசாலா இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால காரம் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்து ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள், நான் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து இந்த 2 டம்ளருக்கு நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அப்போது நம்ம வந்து ஒரு டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதே நார்மல் ரைஸோட மெஷர்மெண்ட் தான். ஆனால் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி நம்ம ஊற்ற போகிறோம். ஏன்னா நம்ம கிரேவியில் ஆல்ரெடி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது. அதனால் ஒரு 1/2 டம்ளர் மாத்திரம் நம்ம கம்மி பண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரைஸ் எல்லாம் போட்டாச்சு. இதை வந்து இந்த மசாலெலாம் இந்த ரைஸில் ஒட்டுற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு மாத்திரம் ஜஸ்ட்டு அப்படியே ஒரு கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போது இதில் 4 டம்ளர் ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதை வந்து இப்போவே வந்து மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது. நல்ல ஒரு 5 மினிட்ஸ் ஜஸ்ட் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் குக்கரோட மூடி போட்டு வெயிட் போடணும். ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து வெயிட் போட்டு, எங்கள் வீட்டில் ஒரே விசில் தான், ஒரு விசிலும் ஒரு 10 மினிட்ஸ் மாத்திரம் சிம்மில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம். இறக்குனாலே நல்லா வந்து வெந்து நல்லா உதிரியாக வந்துடும். உங்கள் வீட்டு குக்கர் வழக்கப்படி நீங்கள் அதை வச்சு எடுத்துக்கோங்க. இது வெந்தோடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசிலும் 10 நிமிஷமும் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டீமும் நல்லா அடங்கிடுச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, சூப்பரான நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, சூப்பரான நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக இருக்கு பாருங்க ரைஸ் எல்லாம். இது வந்து அப்படியே உள்ள விட்டு அப்படியே நல்லா போட்டு கலக்கக்கூடாது. லைட்டாக அப்படியே இந்த ஓரத்துல இருந்து அப்படியே அப்படி லைட்டாக அப்படி எடுத்து கொடுக்கணும். பாருங்க, சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.